சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ரத்து செய்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் நடித்துள்ள கடைசி படம் ஜனநாயகன் தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சினையை உருவாக்குவது போல் ஜனநாயகனில் சில வசனங்கள் உள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. சில வசனங்கள் நாட்டில் மத பிரச்சினை ஏற்படுத்தக்கூடும் என புகார் வந்துள்ளதாகவும் தணிக்கை வாரியம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். மனுதாரரின் குற்றச்சாட்டுகள் குறித்து எதிர்மனுதாரராக தணிக்கை வாரியம் பதிலளிக்க தனி நீதிபதி அவகாசம் அளித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி வழக்கை தகுதியின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லை என இரு நீதிபதிகள் கூறினர். முறையான வாய்ப்பளித்து தனி நீதிபதி பி.டி. ஆஷா விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. தொடர்ந்து படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. தணிக்கை வாரியம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும். படத்தை மறு ஆய்வு செய்யலாமா என்பதையும் தனி நீதிபதியை முடிவெடுப்பார் என நீதிபதிகள் கூறினர். இந்த தீர்ப்பால் ஜனநாயகன் படம் தற்போதைக்கு வெளியாக வாய்ப்பில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.